பணம் மட்டுமே தேவைகளை பூர்த்தி செய்கிறது என நினைப்பவர்களுக்கு ஒரு சம்பவம் நடந்ததை சொல்கிறேன். லெபனானின் பணக்காரர்களின் பெரும் பணக்காரர் ஒருவர் எமில் புஸ்தானி. பெய்ரூத்தில் தமக்காக அவர் இறந்த பிறகு அவரை அடக்கம் செய்வதற்கு ஒரு அழகிய கல்லறையை பார்த்து பார்த்து கட்டினார். அவருக்கு சொந்தமாக ஒரு ஜெட் விமானம் உள்ளது. ஒரு நாள் அதில் பயணம் செய்த போது கடலில் விழுந்தது. அவரது உடலை கண்டுபிடிக்க மில்லியன் கணக்கில் டாலர்கள் செலவு செய்யப்பட்டன. அந்த கடலில் அவர் உடலை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் விமானம் மட்டுமே கிடைத்தது. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அவர் பார்த்து பார்த்து கட்டி வைத்த கல்லறையில் அடக்கம் செய்ய கடைசி வரை அவர் உடல் கிடைக்கவே இல்லை. இன்னொரு சம்பவம் உங்களுக்கும் கூறுகிறேன். பிரிட்டனை சார்ந்த பெரும் பணக்கார யூதர் ரூட்சைல்ட். அவரிடம் சொல்ல முடியாத அளவுக்கு அபரிதமான செல்வச் செழிப்பால் செழித்துக் கொண்டிருந்தார். சிலபோது பிரிட்டன் அரசுக்கே அவர் கடன் கொடுப்பாராம். அந்த அளவுக்கு அவரிடம் பணம் இருந்தது. அந்த புரோக்கமாக இருக்கும் பணத்தையும் செல்வத்தையும் ஆபரணங்களையும் சேமித்து வைக்க பாதுகாப்பு அம்சங்களுடன் தனியாக மிகப்பெரிய ஒரு அறையை கட்டினார். ஒரு முறை அந்த ரகசிய அறைக்குள் நுழைந்தவர் அவர் யாருக்கும் தெரியாமல் ரகசியமான முறையில் அமைத்து வைத்த கதவு அவரை அறியாமலேயே மூடிக்கொண்டது. அந்த அறைக்குள் அவர் மாட்டிக்கொண்டார். அவ்வளவுதான். எவ்வளவு முயற்சி செய்தும் கடைசி வரை கதவு திறக்கவே இல்லை. அவர் பயங்கரமாக சப்தமிட்டார், கத்தினார். யாருக்கும் அவர் கத்துவது கேட்கவில்லை. காரணம், அவர் வீட்டில் உள்ள அரண்மனையில் பெரும்பாலும் தங்குவதில்லை. அவர் அடிக்கடி பல நாட்கள் உல்லாச பயணம் சென்று விடுவாராம். அதனால் அவரது குடும்பத்தினர் எங்கேயோ உல்லாச பயணம் சென்றிருக்கலாம் என்று எண்ணி அவரை தேடவில்லையாம். அவர் யாரும் அறியாத அந்த ரகசிய அறையில் பசியாலும் தாகத்தாலும் துடிதுடித்துக் கொண்டிருந்தார், கத்திக் கொண்டிருந்தார். நாட்களின் நகர்ந்தன. சில வாரங்களுக்கு பின்னரே அவர் உடலை கண்டுபிடித்தனர். அரண்மனை அருகில் கெட்ட வாசம் வருவதை வைத்து அவர் ரகசிய அறையை கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் பசியாலும் தாகத்தாலும் பணக்கட்டுகளுக்கு மேல் சரிந்து மரணித்து கிடந்தார். அவர் மரணிப்பதற்கு முன் தனது விரலை காயப்படுத்தி அருகில் உள்ள சுவரில் ஒரு வாசகத்தை எழுதியிருந்தார். எவ்வளவுதான் நம்மிடம் பணம் இருந்தாலும் செல்வங்கள் இருந்தாலும் நமது பசியையும் நமது தாகத்தையும் தீர்க்கப் போவதில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த உலகில் ஒரு பணக்காரன் பசியோடும் தாகத்தோடும் மரணிக்கப் போகிறான் என்று எழுதப்பட்டிருந்தது. பணம் மட்டுமே நமது தேவைகளை பூர்த்தி செய்கிறது என நினைப்பவர்கள் ஒரு நாள் உலகை பிரிந்தே ஆக வேண்டும். ஆயினும் நமது இறப்பு எங்கே, எப்போது, எப்படி என்பது மட்டும் யாருக்குமே தெரியாது. யாரும் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் முடியாது. இந்த உலகில் உல்லாச பயணம் சென்றால் திரும்பலாம். உலகை பிரிந்தால் திரும்ப முடியுமா? எனவே நாம் வாழும் வரை யாரையும் வெறுக்காமல், யாரையும் ஒதுக்காமல், யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் கேவலப்படுத்தாமல், நாங்கள் மட்டுமே நல்லவர்கள் என்று கருதாமல், நம்மிடம் போதுமான அளவுக்கு மீறி செல்வங்கள் இருந்தால் நமது உறவுகளுக்கு பகிர்ந்து கொடுத்து, ஏழைகளுக்கு கொடுத்தும், நமது சொந்த உறவுகளுடன் இணைந்தும் ஒன்று கூடியும் வாழ்ந்தவராக நல்ல மனிதராக வாழ்ந்து செல்வோம்.